இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட பழனியிலேருந்து ஒருத்தவங்க ரெகுலராக நெய் வாங்குவாங்க. அவங்க தீரும்போதே கால் பண்ணி சொல்லிருவாங்க, எங்களுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பழனி வரும்போது ஒரு 2 லிட்டர் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு பழனியில் வேலையே இல்லைனாலும் இதுக்காகவாவது கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். ஏன்னா கொரியர் பண்ணோம்னா உங்களுக்கு 60 to 70 ஆகும் பெர் கேஜிக்கு. சரி அவங்களுக்கு அதை காசு கட் பண்ணலான்ட்டு நாங்களே டோர் டெலிவரி பண்ணிடுவோம். அவங்க ஒரு லேண்ட்மார்க் சொல்லுவாங்க, அங்கே போய் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அவங்க வரது கொஞ்சம் டைம் ஆனதுனால சரி பக்கத்தில் வந்து இந்த கவர்மெண்ட்டோட பீரோ டேபிள் இதெல்லாம் செய்கிற இடம் இருந்தது. ஓகே உள்ளே போனால் கலராக வேடிக்கை பார்க்கலான்ட்டு போனோம். ஆனால் அவங்க வந்து ரா மெட்டீரியல்ஸ் மாதிரி தான் வச்சுருந்தாங்க, எந்த பெயிண்டிங்குமே பண்ணாமல். அதை மட்டும் சுற்றி பார்த்துட்டு அவங்க வந்தாங்க. அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பழனி மலை அப்படியே பார்த்துட்டு சரி கீழே இருக்க திருஆவினன்குடிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு அந்த கடைகள்லாம் கடந்து போய்கிட்டு இருந்தோம். உள்ளே போய் சாமி கும்பிட்டு அப்படியே சுற்றி வரும்போது இந்த நாகலிங்க பூ ஃபார் தி ஃபஸ்ட் டைம் நாங்கள் அதை பார்த்தோம். பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஷெல் கவர் பண்ண மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது பார்க்கவே. பூ எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல். மரத்துக்கடியில் ஒரே ஒரு பூ மட்டும் சாமிக்காக வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு இது அதோட வந்து மொட்டு, அதையும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அடுத்து வரதமா நதி அதிலேருந்து கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும், ஒரு 10 to 20 கிலோமீட்டர்ஸ் வரும். சரி இது வரைக்கும் நான் போனதே இல்லை, சரி போகலான்ட்டு அங்கே போனோம். மேலே ஏறுறதுக்குள்ளேயே மூச்சு வாங்கிடுச்சு. மேலே போனால் தண்ணி சுத்தமாக இல்லை, வெயில் காலங்கிறனால. இல்லைன்னா அந்த டேம் நிறைஞ்சு கீழே வலியும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது அப்படியே அந்த கொஞ்சோண்டு தண்ணியை பார்த்துட்டு சரி மழை வரப்போ வரலான்ட்டு கிளம்பி வந்துட்டோம். வர வழியில் வந்து வசந்தன்கோ ஒரு 2 days முன்னாடி தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்களாம். சரி வாங்க உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வரலான்ட்டு உள்ளே போயிருந்தோம். நிறைய சிம்னிஸ், வாட்டர் ஹீட்டர், டிவி, சோஃபா, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே நிறைய இருந்துச்சு. ட்ரெஸ்ஸிங் டேபிள், பீரோ, சோஃபா இதெல்லாம் மேல் ஃப்ளோரில் இருந்துச்சு. எல்லாத்தையும் போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம்.